வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை குளிர் சற்று குறைந்திருந்தாலும் வரும் நாட்கள் தமிழகத்தில் வெயில் சற்று ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்பது. அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்தில் வரும் நாட்கள் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வரும் நாட்கள் ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு: தென்கிழக்கு அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி கேரளாவுக்கு மேற்கு பகுதியில் லட்சத்தீவு அருகே நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் டிசம்பர் 30ஆம் தேதி ஓரிரு இடங்களிலும், நாளை டிசம்பர் 31ஆம் தேதி கேரளாவில் அங்கே பரவலாகவும், மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் பரவலாக மழைப்பொழிவாக லேசான முதல் மிதமான மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமைய இருக்கிறது. அதே வேளையில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி, காற்றழுத்த தாழ்வு நிலை ஒரு நீண்ட சுழற்சியாக அம்பாறை முதல் நிலநடுக்கோட்டு வரை நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்கள் சற்று முன்னேறி வந்து, அதாவது திரிகோணமலைக்கு கிழக்கு வரை முன்னேறி வந்து இலங்கைக்கு கிழக்கு பகுதி அமைந்து கொண்டு மீண்டும் இந்த நிகழ்வு கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு வடக்கே முன்னேறி வரும் பொழுது தமிழகத்தில் ஜனவரி 1, 2 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சிகளில் மழை கொடுத்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சியோடு ஒன்றிணைந்து மீண்டும் மேற்கே முன்னேறி வரும் பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இரு நிகழ்வுகள் தீவிரமடையும் என்பதால் இந்த நிகழ்வை நிலநடுக்கோட்டை ஈர்க்கும் என்பதால் இந்த நிகழ்வு இலங்கைக்கு மிக அருகாமையில் வராமலே தொலைவிலே நிலநடுக்கோட்டை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு ஜனவரி 6, 7 தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை, குறைவான மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் ஜனவரி 1, 2 தேதிகளில் அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்று அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி கேரளாவில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கடல் ஓரங்களில் கொடுக்க வாய்ப்பது. அதே வழியில் இன்று மாலை இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பகல் நேரங்களில் வெயில், அதே வெயிலுக்கு இடையே லேசான மேகங்களும் சூழ்ந்து காணப்படும். ஆனால் அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. மழையை பொறுத்தவரை இன்று எங்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று டிசம்பர் 30ஆம் தேதி, நாளை டிசம்பர் 31ஆம் தேதி அரபிக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி கேரளாவுக்கு பரவலாகவே லேசான மிதமான மழை கொடுக்கும். அதே வழியில் இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை, நீலகிரி தொடங்கி கன்னியாகுமரி வரை லேசான மிதமான மழை கொடுக்கும். அதே வழியில் இரவு நேரங்களில் நள்ளிரவு நேரங்களில் தேனி, மதுரைக்கும் லேசான மிதமான மழை கொடுத்து கொண்டிருக்கும் வழியில் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் மழை கொடுக்க இருக்கிறது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, காரைக்கால் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மீண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும், லேசான மிதமான மழையாக. அதே வழியில் மதிய நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை தொடங்கும், லேசான மிதமான மழையாக. மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கும். அதிலும் மாலை விட இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மிதமான மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி இந்த இடங்களுக்கெல்லாம்
மிதமான மழை, ஓரிரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி ஜனவரி 2ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இருந்தாலும் வெயில் வந்த பிறகு தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஜனவரி 2ஆம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு குறைவான மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 3ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் போது தமிழகத்தில் ஜனவரி 1, 2 தேதிகளில் மழை கொடுக்கும். நிகழ்வு ஜனவரி 1ஆம் தேதியே கிழக்கு நோக்கி பயணிக்கும். கிழக்கு நோக்கி பயணித்து மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சியோடு ஒன்றிணைந்து மீண்டும் மேற்கு நோக்கி முன்னேறி வரும் பொழுது இலங்கைக்கு தொலைவிலேயே நிலநடுக்கோட்டை நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் மேற்கே முன்னேறி வரும் பொழுது ஜனவரி 4ஆம் தேதி நள்ளிரவு நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஜனவரி 4ஆம் தேதி நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அதேவேளையில் ஜனவரி 5ஆம் தேதியும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும்போது லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை. மீண்டும் திரும்பி வரும்போது கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு மிதமான மழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது. அதிலும் ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கு பகுதி மட்டுமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து ஜனவரி 4ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் மேற்கு நோக்கி வரும்பொழுது தமிழகத்தில் பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை. கடல் ஓரங்களில் மட்டுமே ஜனவரி 4 அதிகாலை, 5ஆம் தேதி அதிகாலை, ஜனவரி 6 2 நாட்கள் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி 3ஆம் தேதியே சுமத்ரா தீவுக்கு வந்துவிடும். ஆனால் அந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும். இந்த நிகழ்வோடு ஒரு இணைப்புச் சுழற்சியாக முன்னேறி வந்தாலும் ஜனவரி 6ஆம் தேதி மீண்டும் சுமத்ராவுக்கே சென்று மீண்டும் ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து மேற்கே முன்னேறி வந்து ஜனவரி 9ஆம் தேதி முதல் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்தும் நகர்வை பொறுத்தும் தமிழகத்தில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் மழைப்பொழிவு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்குமா அல்லது குறைவான மழைப்பொழிவு கிடைக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். தமிழகத்தில் மீண்டும் பனிப்பொழிவு ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக லேசான பனிப்பொழிவு மீண்டும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று டிசம்பர் 30ஆம் தேதி வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படுகிறது. அதே வேளையில் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் 40 முதல் 45 கிலோமீட்டராகவும் இடையிடையே 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குமரிக்கடலில் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று ஒரு நாள் மட்டும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். டிசம்பர் 31, ஜனவரி 1, 2 தேதிகளில் இந்த 3 நாட்களும் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். ஜனவரி 3ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். 3, 4 தேதிகளில் அதிகபட்சம் வங்கக்கடலில் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை 45 முதல் 55 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 4, 5 தேதிகளில் அதே வேளையில் குமரிக்கடலை பொறுத்தவரை 50 முதல் 60 கிலோமீட்டராகவும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 4, 5 தேதிகளில் ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடலை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவில் 50 முதல் 60 கிலோமீட்டராகவும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குமரிக்கடலை பொறுத்தவரை 55 முதல் 65 கிலோமீட்டராகவும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 5ஆம் தேதிக்கு பிறகு அதே வேளையில் தமிழக கடலோரங்களிலும் காற்றின் வேகம் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கெல்லாம் ஜனவரி 3ஆம் தேதி முதல் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து கணவாய் பகுதி, தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் தமிழகத்தில் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை சென்னைக்கு ஜனவரி
3-4 தேதிகளில் அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருந்தாலும் ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். வரும் நாட்கள் ஜனவரி 3ஆம் தேதி முதல் மீனவர்களுக்கு மீண்டும் அச்சுறுத்துமைகள் மீன்பிடிக்க அச்சுறுத்துமைகள் காற்றின் வேகம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.